தந்தையாக வெற்றி பெற்றிருக்கிறார். தன் மகனை அரசியலில் உள்நுழைத்து அந்த நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் என்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பு, கட்சியுடைய முதன்மைச் செயலாளர் என்ற பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதற்கான தகுதியை அவர் குறைந்தபட்சம் கூட வளர்த்து கொள்ளவில்லை என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்றுதான். அதனால்தான் வளர்த்துக்கலன்னு எது அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தேவையானது போராட்ட குணமும் போர்க்குணமும் வேணும். அந்த போராட்ட குணமும் போர்க்குணமும் அவர்கிட்ட இல்லை. காரணம் அதுக்கு மாறாக அவர்கிட்ட ஒரு பொறாமை தான் அவர்கிட்ட மிஞ்சி இருக்குது, எரிச்சல் தான் அவர்கிட்ட மிஞ்சி இருக்குது. அந்த ஆதிக்க வர்க்க அந்த சனாதான சிந்தனை ஓட்டம் தான் அவர்கிட்ட இல்லை. இப்போ உங்களுக்கு அவருக்கும் ஒரு 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 பிணக்கு இருக்குங்கிற காரணத்தினால வரக்கூடிய வார்த்தைகளா இல்லை உண்மையிலே அப்படி தான் இருக்குது? ரொம்ப இயல்பாக நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு பட்டினி போராட்டத்தை குறித்து ஒரு பார்வை இல்லை. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு முறையாக பதில் சொல்லணும். நாட்டுடைய முதல் பிரதமர் ஆசியாவின் ஜோதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது சொன்னார், என்னை பற்றிய நல்ல செய்திகள் போடாவிட்டாலும் பரவாயில்லை, என் குறைகளை சுட்டிக்காட்டியாவது நீங்கள் பத்திரிகைகள் பதிவு செய்யுங்கள், நான் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒருபோதும் என்னை பற்றி செய்திகள் போடாமல் இருந்து விடாதீர்கள் என்று பேசியவர் ஜனநாயகத்துடைய சுடர்வழியாக விளங்கிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர். உன்னை பற்றி நல்ல செய்தி மட்டும்தான் வரணும், எந்த கெட்ட செய்தி வந்தாலும் அதற்கு நல்ல செய்தியாக தான் காரணம்ன்ற நிலைமைக்கு நீ ஒரு நகர்த்தல கொண்டு போறீங்க.